அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஒரு குற்றம் ஒன்று நடைபெறுகிறது. அந்த குற்றம் நடைபெற்ற போது இவன் தான் அதில் குற்றவாளி என்றால் இவன் என்ன பண்ணுறான், ஒரு வக்கீலே நியமித்துக் கொள்கிறார் தனக்காக. இப்போ பாதிக்கப்பட்டு இருக்கிற நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுக்காக இப்போ ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் என்றால் ஏபிபி அவர் அங்கே இருப்பார் உங்களுக்காக வாதாட, அல்லது கோர்ட் ஆஃப் செஷனாக இருந்தால் அங்கே பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இருப்பார் உங்களுக்காக வாதாட. இதை தாண்டி பாதிக்கப்பட்டிருக்கிற நீங்கள் அசிஸ்டிங் ப்ராசிக்யூஷன் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்பதற்காக, ஏன்னா உங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரியும், அதனால நீங்கள் ஒரு வழக்கறிஞரை அப்பாயிண்ட் செய்யலாம். அவர் அப்பாயிண்ட் செய்து இந்த எவிடன்ஸ் எல்லாம் எடுக்கின்ற வரை அந்த அசிஸ்டிங் ப்ராசிக்யூஷன் செய்யலாம். இந்த எவிடன்ஸ் முடிந்தவுடன் நீங்கள் என்ன பண்ணலாம், ரிட்டன் ஆர்குமெண்ட்டை தாக்கல் செய்யலாம். அதற்கு நீதிமன்றத்தில் புதியதாக வந்திருக்கின்ற BNSS 2023 படி எந்த பிரிவின்படி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து அனுமதி பெற வேண்டும் என்று சொன்னால் செக்ஷன் 338 ஆஃப் BNSS 2023